காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் பம்மல் தெற்கு மற்றும் வடக்கு பகுதி கழக திமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் தெற்கு பகுதி செயலாளரும் மண்டல குழு தலைவருமான வே கருணாநிதி தலைமையில் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் ஏற்பாட்டில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் தாமோ அன்பரசன், மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் தமிழ்மாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசுகையில், மாவட்ட கழக சார்பில் திருவடந்தையில் நடைபெறும் மாநாட்டிற்கு 49 தொகுதியில் இருந்து 1.75 லட்சம் பேர் கலந்து கொள்ள உள்ளனர். கூட்டத்திற்கு 3 மணிக்குள் வர வேண்டும் எனவும், தலைவர் பேசிய முடிந்த பின்னரே கூட்டம் கலைய வேண்டும் எனவும், தினமும் காலையில் சென்று சாலையில் உள்ள குப்பைகள் அகற்றுதல், குடிநீர் வருகிறதா எனவும், சாலையில் உள்ள சிறு பள்ளங்களை சரி செய்து மக்களின் பிரச்சனையை கேட்டறிய வேண்டும் எனவும், எதிர்க்கட்சியினர் புஷ்பானம் போன்றவர்கள் எனவும், திமுக கட்சி உயிரோட்டமுடன் உள்ளது, நடிகர் கட்சி சென்றவர்கள் எல்லாம் அணி அணியாக திமுகவில் சேர்ந்து வருகின்றனர், வட்டக்கழக செயலாளர்கள் பொறுப்புடன் பணி செய்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என பல்வேறு ஆலோசனையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கி 7வது முறையாக திமுக ஆட்சி வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்தார். முன்னதாக மறைந்த கழக நிர்வாகிகளுக்கு இரங்கல் செய்தியுடன் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம், டில்லி கல்யாணி, சத்யா, மதியழகன், சித்ரா தமிழ்குமரன், ரம்யா, சத்யபிரபு, சித்ரா தேவி, முரளிதரன், சண்முக சுந்தரி, ஜெயக்குமார், கலைவாணி, பிரபு, வாணிஸ்ரீ, விஜயகுமார் உட்பட பம்மல் தெற்கு வடக்கு பகுதி கழக திமுக நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திட்டமிட்டிருக்கிறது 234 தொகுதியில் 200 தொகுதியை குறையாமல் தமிழ்நாடு 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்ற வேண்டும் என்று நம்முடைய அண்ணன் தலைவர் அவர்களும் இளம் தலைவர் அவர்களும் இரவுமாக நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்களும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிற அந்த உழைப்புக்கு நம்ம செலுத்த வேண்டிய கடமை வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வருகை வந்திருக்கின்ற பூத்து கமிட்டியுடைய பொறுப்பாளர்கள், பகுதி கழகத்தினுடைய நோட்டீஸ் கொடுத்து வந்திருக்கிறார். தலைமை கழகம் ஒரு 25 வீடு தான் திட்டமிட்டு இருக்கிறது. ஒரு பூத்துல 10 தெருவு இல்லை, 5 தெருவு இருக்குது. அதனால அவங்க வீட்டை ஒரு 4 மணி நேரம் நாங்கள் இடைத்தேர்தல் பணியாற்றி இருக்கிறோம். ராமதாஸ் பிள்ளைகளை அன்புமணி நல்ல மெடிக்கல் மாத்திரை வித்துவிட்டு அங்கே போய் நின்றுக்கிறோம். அவங்க அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கல. போன நாடாளுமன்ற தேர்தலே குடும்பத்தில் பிரச்சனை. இதெல்லாம் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அன்புமணி கொண்டாடி அன்புமணி காலில் வந்து ராமதாஸ் ஐயாவே சொன்னாங்க. பேட்டியில் டிவியில் பார்த்துருக்கீங்க. அதே போல தான் டிடிவி தூக்கில் தொங்குறான். எப்போ தொங்குவான்னு தெரியல. அவங்க போய் அங்கே இருக்கிறான். ஜிகாவை அவங்க மேலே போய் எக்ஸ்பெக்ட் காட்டுறான். ஒன்றை குடும்பம் அந்த பக்கம் நம்முடைய கொள்கையை தந்த பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், நம்முடைய தளபதி, நம்மளுக்கும் பிரச்சனை வாக்காளர் அதிகமாக என்று சொல்லி உன்னை கூட நிறைய இருக்கிறது. அதெல்லாம் வருகின்ற ஒரு பாராளுமன்ற மணி அன்போடு கேட்டு என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன என்பதை நம்முடைய கருணா அவர்கள் இங்கே உரையாற்றுகிற மிகச் சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த கூட்டம் முக்கியமான கூட்டம் என்னன்னா, வருகிற 11ஆம் தேதி வாக்குச்சாவடி நிலைப்பவர்கள், வாக்குச்சாவடியினுடைய உறுப்பினர்கள் 1196 பேர் வராங்க. இதில் வேற யாரும் வர முடியாதுங்க. இந்த வாக்குச்சாவடி நிலைப்பவர்கள் இந்த உறுப்பினர் மட்டும்தான் உள்ளே வர முடியுமே தவிர மற்ற ஆட்கள் யாரும் அந்த மாநாட்டில் கலந்து முடியாது. அதனால் நாளைக்கே பகுதி கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளருடைய தலைமையில் அந்த 10 பூத்துக்கு ஒரு ஆள் போட்டுருவாங்க. அவங்களுடைய முன்னிலையில் பூத்து அந்த 10 பூத்துக்கு ஒரு கூட்டத்தை போகும். இன்னும் 4 இல்லை, இன்னைக்கு 5 இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இந்த 2300 பேர் 2300 பேர் இந்த ஆட்களை கொண்டு வந்து சேர்க்கிறது யாருன்னா பகுதி கழக செயலாளர், பகுதி கழக மாதிரி வட்டக்கழக செயலாளர். இந்த பூத்து 10 பூத்துக்கு ஒரு ஆள் போட்டுருவாங்க. இது நேரத்தோடு வரணும்.
அதான் முக்கியம். உட்காந்துருங்க சரவணன் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க எல்லாருக்கும். காஞ்சிபுரத்தில் நடத்தின அன்றைக்கே நம்ம 3000-4000 பேர் பக்கத்தில் இருந்து அதே போல இப்போ எதிரே நிகழ்ச்சி ஆளுங்கட்சி எதிர்த்து செயல்முறை கூட்டத்தை மாவட்டம் தோறும் தொகுதி ஓரம் தொகுதி வழியாக ஒன்றிய மட்டக்களப்பு நிர்வாகிகள் பகுதிகளுக்கான நிர்வாகிகள் அணியுடைய